வடக்கின் வசந்தம் திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்பட்ட மன்னார் வவுனி குளம் உரிய முறையில் திருத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் நடுப்பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் வவுனி குளம் அமைந்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வவுனியன் குளம் புனரமைக்கப்பட்டது. உரிய முறையில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படாமையினால் குளம் மீண்டும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளத்தின் அணைக்கட்டிலிருந்து தொடர்ந்து நீர் கசிவதனால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குளத்திலிருந்து நீர் வெளியேற்றப்படும் துருசு பழுதடைந்துள்ளமையினால் நீரினை வெளியேற்ற முடியாதுள்ளது. பல லட்சம் ரூபாவினை செலவழித்தும் உரிய முறையில் குளம் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 56 லட்சம் காசு கொடுத்து இந்த குளக்கட்டு வேலை செய்யறதுக்கு தீர்த்தப்படுறதுக்கு கொடுத்தது. அதால இப்ப எங்களோட குளத்துக்குரிய இந்த 2 உண்மை இருக்குது. அதால தண்ணி எந்த நேரம் போய்கொண்டிருக்கிறபடியா எங்களுக்கு அந்த ஒரு போனம் செய்ய முடியுது. அதால குளத்துக்கு உள்ள மண் எடுத்து குளக்கட்டுல போட்டா தான் குளம் ஆழமாகும். ஆழமானா தான் தண்ணி நிறைய பிடிக்கும். அப்ப எங்களால 2 போகம் வேலை செய்ய முடியும். மேல சும்மா நார்மலா வேலையை செய்துட்டு விட்டுனோம். இந்த குளத்து காடுகளை இடிச்சு போட்டு டெக்டர் பொட்டியில மண்ணா வந்து மேலோட்டமா பூசி போட்டு விட்டுனோம். மாரி காலத்துல குளம் கலங்கி பாயிற நிலைக்கு வந்தா குளக்கட்டுல இருந்து 2 அடி 2 அடிக்கு அவ்வளவு உயரத்துக்கு தண்ணி வந்துடும். அதால உடைக்கிற அபாயமும் இருக்குது.